அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்ஆர் வில்லேஜ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க முடி பிடிச்ச மசாலா தோசை எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ முழுசும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு மசாலா தோசைக்கு கார சட்னி அரைச்சிக்கலாம். கார சட்னிக்கு 8 வரமிளகாய், 10 பல்லு பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கார சட்னி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ அதை தாளிச்சிக்கலாம். அதுக்கு சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுக்கிற கார சட்னி சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். கார சட்னிக்கு நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் காரம் கொஞ்சம் குறைவாக தெரியும். பாருங்கள், பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மசாலா தோசைக்கு தேவையான உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்கு முழுகிற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 4 உருளைக்கிழங்கு சேர்த்து இதிலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு முக்கால் பதம் வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அப்போ தான் உருளைக்கிழங்கு மசிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கை தோல் நீக்கி மசிச்சு எடுத்துக்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வணங்கின பிறகு கொஞ்சமாக கருவேப்பு தழை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வணங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் மசிச்சு வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து மசாலா படுற மாதிரி நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இது வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
தோசைக்கல் காஞ்சிடுச்சு. நீங்கள் எப்பயும் போல் தோசை ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் தாளித்து வச்சுருக்கிற கார சட்னி சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தோசை ஃபுல்லாக படுற மாதிரி ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. தோசை ஃபுல்லாக படுற மாதிரி ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். கடைசியாக வணக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலா தோசை மேலே வச்சு அப்படியே மடித்து எடுத்துக்கோங்க. மசாலா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்களா? உங்கள் வீட்டில் மறக்காத இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காத எம்ஆர் வில்லேஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில்